Hi, day 35 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஹிட் தேர்ட் கேஸ். காசி டாக்கீஸில் தான் பார்த்துருக்கோம். 12 PM ஷோ தான் பார்த்துருக்கோம். ஹாய், இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் ஹிட் த தேர்ட் கேஸ் அந்த மூவி ரிவ்யூ தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹிட்டுன்ற இந்த டைட்டில் ஆல்ரெடி வந்து 2 மூவி வந்திருக்கு. இது வந்து 3வது மூவி. இது வந்து எப்படின்னா கண்டினியூவேஷன் கிடையாது. இது நம்ம வந்து தனியாகவே இந்த மூவி வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து 1, 2 பார்த்தது கிடையாது. நம்ம இந்த தேர்ட் மூவி தான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து இந்த தேர்ட் மூவியே பார்க்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான கான்செப்டில் தான் எடுக்கிறாங்க. இந்த இது எப்படின்னா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. க்ரைம் த்ரில்லர் ஜானர் தான் மூவி. பட் இந்த தேர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனும் வந்து அதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு ஈக்குவலாக வந்து ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து இதில் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 18+ மூவி தான். வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பிளட் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக காட்டுவாங்க. ஸோ இது வந்து 18+ மூவி தான். ஏ சர்டிஃபிகேட் தான் வந்து மூவி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மூவியோட கதை வந்து என்னென்னா ஒரு சீரியல் கில்லிங் வந்து நடக்குது. ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் சீரியல் கில்லர்ஸ் வந்து கில் பண்ணி அதை வந்து ஷோ ஆஃபும் பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து ஹீரோ வந்து அந்த கேஸை வந்து எடுத்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதான் இந்த மூவியோட கதை. இது வந்து நார்மலாக வந்து ஒரு க்ரைம் த்ரில்லருக்கான ஸ்டோரி தான். பட் இதில் வந்து ஒரு 2-3 இடத்துல ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட்டுன்றதை வந்து ஒரு இடத்துல வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நானி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனாக காமிச்சிருக்காங்க. படத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரத்தம் தெறிக்க ஃபைட் சீன் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்ஷன் லவர்ஸ் வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பட் வந்து அந்த லாஜிக் இல்லாமல் ஃபைட் வைக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹீரோவோட லிவரேஜ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி வந்து பண்ணுறாரு. இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸும் கொஞ்சம் வந்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மூவி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஹீரோ மூவி மாதிரி, இந்த இன்வெஸ்டிகேஷன் மூவிலேருந்து வந்து ஒரு ஹீரோ மூவி மாதிரி ஆகிடுது. ஹீரோ வந்து எப்படி இருந்தாலும் முடிச்சிருவாருன்ற மாதிரி கதையை கொண்டு போயிடுறாங்க. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வில்லன் மெயினாக வந்து வில்லன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கலாம். வில்லன் வந்து ஸ்ட்ரெயிட் வில்லன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த மூவியில் கிடையாது. அவங்க வந்து ஒரு கேங்கை தேடி தான் போவார். வில்லன் வந்து கொஞ்சம் செப்பரேட்டாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து யாரும் கிடையாது. வில்லனும் வந்து இதில் காட்டுற வில்லனும் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கார். இப்போ அவர் வந்து ஈஸியாக வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி தான் வில்லனும் வந்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இன்னும் இவங்க அந்த கொடுத்த ஹைப்புக்கு அந்த கிளைமேக்ஸில் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வில்லன் வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி வில்லனை வந்து காமிச்சிட்டாங்க. மற்றபடி மூவி வந்து ஆக்ஷன், ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் வேணுன்றவங்க இந்த மூவியை கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இது வந்து செட் ஆகாது. நானே நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரியுமே வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவி வந்து பார்க்கலாம். மூவிக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.